ஆரி எம்ப்ராய்டரியில் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது ஜரி த்ரெட்டில் எனக்கு ஸ்டிச்சஸ் நீட்டாக வருது மேம், சில்க் த்ரெட்டில் மட்டும் எனக்கு பிசிறு பிசிறாக வருது, கட் ஆகிடுது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ரீசன்னாலேயே நிறைய பேர் த்ரெட் ஒர்க் இருக்க ஆரி ப்ளவுசஸ் ஆர்டர்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இப்போ சில டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறோம். இதுக்கு மெயின் ரீசன் வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டை வந்துட்டு நம்ம நீடியில் ப்ராப்பராக மாட்டி விடாததுனால தான் இந்த இஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரேம்க்கு அடியில் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குவீங்க, அதனாலையுமே நீங்கள் ரொம்ப புல் பண்ணி மேலே இழுக்கும்போது த்ரெட் கட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டை சாஃப்டாக பிடிக்கணும். அட் அ டைம் நம்ம டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்துருக்கிறதுனால அந்த த்ரெட் தனித்தனியாக போயிடாமல் ஈவனாக கொஞ்சம் சுருட்டுன மாதிரி பிடிச்சிக்கணும், சாஃப்டாக மேலே வரணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீடில் நல்லா இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது ஸ்மூத்தாக வரும். நெக்ஸ்ட் ஃப்ரேமில் இருக்க கிளாத்து வந்து நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கிளாத்து லூஸாக இருக்கிறதுனால கூட உங்களுக்கு ப்ராப்பராக மாட்டி மேலே எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீடியில் நல்லா ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுங்க. அதே மாதிரி நீடியில் நல்லா டீப்பாக இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது கிளாத்து விலகிக்கும், நீடில் ஈஸியாக போயிட்டு கீழே த்ரெட்டை மாட்டி மேலே கொண்டு வரும்போது சாரியில் இருக்க த்ரெட், அதாவது ப்ளவுஸில் இருக்க த்ரெட்டு மாட்டாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும்.